இருக்குது. ஏன் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி தெரிந்தே தான் இது சொல்றாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல பெரியவங்களுக்கு இந்த சட்டம் வராதுல, இப்ப இமாமுடைய விளக்கம் இல்லாம இந்த ஹதீஸ் எப்படி நீங்க புரியுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்கோம். இதுக்கு நீங்க பதில் சொல்லாம நாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிங்கிறீங்க. இல்ல, நாங்க வாதத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க இமாமுடைய விளக்கம் இல்லாமல் குர்ஆனை புரிய முடியுங்கிறீங்க. இந்த ஹதீஸ இமாமுடைய விளக்கம் எப்படி புரியுவீங்க? அதான் எங்களுடைய கேள்வி. அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபீக என்று ஒரு தோழரை பார்த்து சத்தியம் பண்றாங்க, உன் தந்தையின் மீது சத்தியமாக அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஐயு சதகத்தி அஅலமு அஜ்ரன், எந்த தர்மம் அதிக நன்மையை தரும் கேட்கிறாங்க. இப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லும் பொழுது அபீக, உன் தந்தை மீது சத்தியமா சொல்றான் அப்படிங்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சத்தியம் செய்ய கூடாது இருக்கிறாங்க, இங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இமாமுடைய விளக்கம் இல்லாம இந்த ஹதீஸ்களை ஒண்ணுக்கு முரண் மாதிரி தான் தெரியுது, எப்படி புரியுங்க? அப்படிதான வாதத்தை தானே வைக்கிறோம், வெறும் கேள்வி பதிலுங்கிறீங்க. நேரம் கருதி சுருக்கமா சொன்ன, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, பதில் சொல்லலைங்கிறதுனால கேள்வியா வச்சா பத்தாது அப்படிங்கிறீங்க. அவ்வளவுதான் விஷயம். அதே போல பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் யர்தத் மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிருன் ஃபஉலைக ஹபிதத் அமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் முர்த்ததா போறாங்களோ, அப்படியே வஃபாத் ஆயிட்டாங்களோ, அவங்களுடைய அமல்கள் எல்லாம் பாத்தில். இது குர்ஆன்ல இருக்கு, நம்மளே தெரிஞ்சதுதான், முர்த்ததானாக அமல் பாத்தில். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுங்கறாங்க. ஒரு ஆளு அஸ்ர் தொலை விட்டு விட்டால் அவருடைய அமல் எல்லாம் பாத்திலா போயிருங்கறாங்க. புகாரில் இருக்குது. அல்லாஹ் சொல்றா முர்த்தத் ஆனாதாண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர்த்துவை விட்டுட்டாலும் முர்த்தத்து தாண்டு. இமாமுடைய விளக்கம் இல்லாமல் இந்த ஹதீஸையும் இந்த வசனத்தையும் எப்படி நீங்க புரியுறீங்க? ஒண்ணுக்கு பின் முரணா இருக்குது. அசரை விட்டவன் காபிரா போயிட்டானா, அவன் முஸ்லிமா இருந்தா எப்படி அமல் பாத்திலாகும் அப்படின்னு இமாம்கள் உதவி இல்லாமலேயே புரிய முடியும் நீங்க சொன்னதுனால இப்படி ஒண்ணுக்கு பின் முரணாக இருக்குது, எப்படி நீங்க புரிஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம். இது வாதமா இல்லையா? ஆனா இது நீங்க சொல்றீங்க இது கேள்வி பதில் சொல்லி கிடையாது, வாதம் தான் வைக்கிறோம். நீங்க எப்ப இமாம்கள் உதவி இல்லாம எப்படி இதை புரிஞ்சுங்க சொல்லுங்க. நாங்க இதாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு முரணெல்லாம் இல்லங்க, இதுக்கு இந்த அர்த்தங்க அதுக்கு அந்த அர்த்தங்க சொல்லுங்க. ஏன் சொல்ல தயங்குறீங்க? நீங்களும் விளக்கம் சொல்லுங்களேன். நீங்க சரியான விளக்கமா இருந்தா நாங்க ஒப்புக்கொள்றோம். சரி, இமாமுடைய விளக்கம் இல்லாமல் இவங்கெல்லாம் புரியுறாங்கன்னு ஒப்புக்கொண்டுறோம். அதே போல பாருங்க, அத்தஹியாத் அமர்வுல எப்படி விரல வைக்கணும் அப்படிங்கிற முறை போது ஹதீஸ்ல முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் வருது, வஅகத ஸலாஸத்தும் வஹம்ஸீன் அப்படின்னு வருது. 53 எப்படி எண்ணுவோமோ அந்த மாதிரி அப்படி வச்சாங்க. இந்த 53 அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுங்க? குர்ஆன்ல இருந்து புரிஞ்சுங்களா, ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சுங்களா, ஸலாஸத்துல சொல்லி தந்தாங்களா 53 அப்படி தாண்டி எப்படி புரிஞ்சுங்க சொல்லுங்க. நாங்க இமாமுடைய உதவி இல்லாம நாங்க இது இப்படி புரிஞ்சுட்டோம்னு சொல்லுங்களா, நாங்க ஒப்பு கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கேள்வியா வச்சுட்டு போறீங்க. கேள்வினா வாதத்துக்குரிய கேள்வி தான், எப்படி புரிஞ்சுங்கிறதான் கேள்வி. அது கூட கேட்காம இருந்தா நீங்க ஹதீஸை தானே சொன்னீங்க, இதுக்கு விளக்கம் தாங்கடா கேட்டீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால ஹதீஸை சொல்லி விளக்கம் கேட்கிறோம். இமாம்கள் உதவி இல்லாமலே புரிய முடிய இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இப்ப ஒல் ஃபஜ்ரி வலையாலின் அஷரின் 10 இரவுகள் மீது சத்தியமாகங்கிறான். 10 இரவுகள் என்று எதை நீங்க புரியுறீங்க? அப்ப உங்களுக்கு இது வரைக்கும் நான் முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லுங்க. இல்ல முடிவு எடுத்துறோம்னு சொன்னா இதுதான் ஆதாரம் சொல்லுங்க. குர்ஆன் இப்படி வந்திருக்கு, ஹதீஸ்ல இப்படி வந்திருக்கு, அதை வச்சுதான் நாங்க சொல்றோம் சொல்லுங்க. அல்ல இது வரைக்கும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. அப்படியா சொல்லணும். அதுவும் இல்லாம நீங்க கேள்வி ஆகிறீங்க, நான் விளக்க தான் கேட்கிறேன். இமாமுடைய உதவி இல்லாமல் குர்ஆன் ஹதீஸை புரிய முடியுங்கிறீங்க. இப்ப இது வரைக்கும் மொழிபெயர்த்து இருக்கிறீங்க. இப்ப வளையாத 10 இரவுமே சத்தியமான இது வரைக்கும் எதுண்டே தெரியாதா? இதுவரை தெரிஞ்சோன்னா இந்த சபைக்கு சொல்ல வேண்டியதானே? மத்தவங்க எல்லாம் நினைப்பாங்கல்ல தெரிஞ்சு. கலாலா விஷயத்துல என்ன ஒரு கேள்விதாங்கிறீங்க. நல்லா சுட்டி காட்டணும். உங்களுடைய தரிஜமாவில இப்படி எழுதிருந்தீங்க, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க, அப்படிலாம் சுட்டி காட்டணும். அப்ப ஏற்கனவே எழுதுனது என்ன தப்புதானா அப்படின்னு கேட்டோம். அதே போல அந்த சம்பந்தப்பட்ட வசனத்தை மாற்றப்பட்டு விட்டதுன்னு நீங்க இப்ப என்ன நிலைப்பாடுல இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நீ பதில் சொல்லுமா இல்லையா? அது ஒரு கேள்வி பதிலா? அது விளக்கமா தானே சொன்னோம். முன்னாடி இப்படி ஒரு நிலைப்பாடு, இப்போது நிலைப்பாடு ஏன் அப்படின்னு தானே கேட்டோம். அதே போல இல்லல்லதீன யூலூன மின் நிசாஹிம் தரப்புஸ் அர்பஅத் அஷ்ஹுர், அதுல கூட உங்களுடைய தர்ஜமாவையும் எழுதி இருக்கிறீங்க. அதை வச்சுதான் கேள்வி. உங்களுடைய தர்ஜமால இல்லாததெல்லாம் கேள்வி கேட்கல, எல்லாம் உங்களை தர்ஜமால வச்சு நீங்க மிஸ்டேக்கா வழங்கிருக்கீங்க. அப்படி ஒரு சில விஷயங்கள் நீங்க விளங்கினது எங்கேயுமா உங்களுடைய கருத்தை வச்சுதான் அதை மக்களுக்கு பகிரங்கப்படுத்துங்கிறனாலதான் இந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க அந்த நேரத்தில் இப்ப நான் என்ன கேட்டோம், யாரும் உதவி தேவையில்லை புரிய முடியும்னு சொன்னாங்க. அவர் 4 மாதத்துல அவர் வாபஸ் வாங்கல சொன்ன கருத்தை, உடல் ஒரு சம்பந்தம் சொன்ன கருத்தை, பிறகு தலா கொடுக்கணும், தலாக்கும் கொடுக்கல. இப்ப நிலைமை என்ன? தலா கொடுத்தாதான் தலாக்கா, இல்ல ஆட்டோமேட்டிக்கா தலாக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம். கோபத்தை சொன்னாதான் இந்த சட்டம் வருமா, அல்லது வேற ஒரு காரணத்தினால கோபமெல்லாம் இல்ல, ஒரு உடல் நலத்தினால இப்படி சொன்ன அப்போ இந்த சட்டம் வருமானு கேட்டோம். அப்ப 4 மாதத்துக்கு பிறகு அவர் தலாக் கொடுத்தால் அந்த தலாக் ரஜஅய்யத்தான தலாக்கா இல்லையா, திரும்ப வாபஸ் பெறுகின்ற தலாக்கா அல்ல முடியாத பாயிலான தலாக்கான்னு கேட்டோம். இதுவெல்லாம் இந்த வசனம் சம்பந்தப்பட்டதானே. இமாம்களுடைய விளக்கம் இருந்தா இதுக்கெல்லாம் பதில் இருக்கிறது. அதுக்காக தான் கேட்கிறோம்.
இமாமோட விளக்கம் என்ன? அப்ப நான் கேட்ட கருக்கெல்லாம் பதில் இருக்குது. இமாம்கள் தேவையில்லை அப்படின்னு சொன்னா நான் கேட்ட கருக்கு பதில் சொல்லுங்க, இந்த வசனத்தை வச்சு சொல்லுங்க, இதுக்கெல்லாம் ஏங்க இமாம நாங்களும் பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லுங்க. அது விட்டு கேள்வியா கேட்கறீங்க. அல்ஹஜ் அஷூரு மாலுமாத்துன்னு கேட்டோம். நீங்க உங்களுடைய இதுலயே சொல்றீங்க ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பதை, அதை சில மாதங்களை குறிப்பிட்டுட்டு துல்ஹஜ் இப்படி எல்லாம் குறிப்பிட்டுட்டு இது நபிகள் நாயகத்தின் விளக்கத்தை ஏற்பவர்களால் தான் கூற முடியுங்கிறீங்க. அப்ப இந்த 3 மாதமும் ஷவ்வால், துல்கதா, துல்ஹஜ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தின் மூலம் கிடைத்ததாக கூறியிருக்கிறீங்க. அப்ப சொல்ல வேண்டியதானே? தர்ஜுமா நீங்க எழுதிருக்கீங்கல்ல. சகோதரர்களே, நம்முடைய 21 அர்த்தமுள்ள ஆதாரங்களோடு கூடிய கேள்விகள்ல ஒண்ணுக்கும் இப்ப பதில் சொல்லல, முன்னரும் சொல்லல, இது இப்பவும் சொல்லவில்லை. மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சொன்னதையே இது வாதம் தானே அப்படின்ற அடிப்படையில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ சொன்னது கேள்வி பதில் தான். வாதம்டா என்ன? வாதம் என்று சொன்னால்